வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பேசப்போவது எல்லோரையும் அச்சுறுத்தும் ஒரு விடயம் பற்றி. அதுதான் பயம். ஆனால் ஒரு ரகசியம் சொல்கிறேன், பயம் ஒரு உண்மை இல்லை, அது ஒரு பொய். நம்முடைய மூளை கற்பனை செய்து உருவாக்கும் ஒரு நிழல் மாதிரிதான் அது. இன்று அந்த பொய்யை எப்படி வெல்லலாம் என்று புரிய வைக்கிறேன். முதலில் பயம் என்றால் என்ன என்று பார்ப்போம். பயம் என்றால் நம்மை பாதுகாக்க நம்முடைய மூளை உருவாக்கும் ஒரு எச்சரிக்கை சத்தம். உண்மையில் பயம் 90% சமயத்தில் நம்மை ஏமாற்றுகின்ற ஒரு கற்பனையே. இரண்டாவதாக, பயம் எப்படி பொய் சொல்கிறது என்று பார்ப்போம். பயம் 3 விதத்தில் நம்மை ஏமாற்றும். வலி அதிகமாகும் போல் காட்டுகின்றது. உண்மையில் சிறிய தவறை பெரிய பேரழிவாக காட்டும். நன்மையை மறைக்கின்றது. ஒரு முயற்சியால் நமக்கு கிடைக்கும் வெற்றியை தடுக்கின்றது. நம்மை நிறுத்தி வைக்கின்றது. நீ முடியாது என்று சொல்லி நம்மை சிறியதாக ஆக உணர வைக்கின்றது. உண்மையில் அந்த ஓசை உண்மை அல்ல, ஒரு பழைய நினைவின் படம் மட்டுமே. பயம் வருவது ப்ராக்ரஸ், செயல்முறை, அடையாளம். பயம் வராத மனிதன் வளரவே மாட்டான். நண்பர்களே, நினைவில் வையுங்கள், பயம் ஒரு பொய், ஆனால் நீங்கள் எடுத்த ஒரு செயல் அது உண்மை.